கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சுடர் அவங்க அப்பாவும் கிளம்பி நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும்ல, அதனால கிளம்ப போகிற நேரத்தில் டக்குன்னு வந்துட்டு ஒரு வண்டி முன்னாடி வந்து நிற்கிது. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்துட்டு இருந்தா உள்ளே வந்துட்டு அவங்க மாமா போலீஸு அவர் வந்து இறங்குறாரு. அதை பார்த்ததுமே 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க, ஐயோ சுடர் ஏம்மா இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு சொல்கிறதுக்குள்ளே சுடரை வந்துட்டு கையை பிடிச்சி இழுத்து வண்டிக்குள்ளே வந்துட்டு தள்ளுறாரு. இப்படி அப்பா அப்பா காப்பாற்றுங்கப்பா அப்பா அப்பா அப்படின்னு சொல்ல, டே என் பொண்ணை விட்டுருடா, பாவண்டா அவள் வந்துட்டு ஊருக்கு போகணுடா, விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எவ்வளவோ கெஞ்ச, இந்த ஆளை தள்ளி விட்டு அவளை வண்டியில் ஏற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா தரன்னு வந்துட்டு சுடரை பிடிச்சி இழுத்து வண்டியில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். இங்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சுடர் அம்மா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அடுத்து எழிலுக்கு தான் கால் பண்ணுறாரு. தம்பி இந்த மாதிரி நான் சுடரோட அப்பா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன அங்கிள் நீங்கள் அங்கே ஃப்ளைட்டுக்கு ரீச் ஆகிட்டிங்களா, கிளம்பிடுச்சா அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் எழில் வந்துட்டு கேள்வி கேட்குறாரு. தம்பி இங்கே நடந்ததே வேறு தம்பி, பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்துட்டு கேட்குறாங்க. நாங்கள் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போக போகிற டயத்தில் திடீர்னு அவங்க மாமாக்காரன் அந்த ரவுடி பையன் வந்துட்டான் தம்பி, வந்து சுடரை வண்டியில் இழுத்து கூட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது தம்பி, குலகார பையன் தம்பி, அவன் என்ன பண்ணுறதுக்கு தயங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் வந்துட்டு அந்த இடத்த சொல்கிறாங்க, நீங்கள் கவலையப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழில் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு சுடரை தான் காமிச்சிட்ருக்காங்க. அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கல அந்த டோரை வந்துட்டு அப்படியே ஆட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க, சுடர் தேவையில்லாமல் ட்ரை பண்ணலாம் செய்யாத, இந்த டோரு நான் ஓப்பன் பண்ணாமல் தன்னாலெல்லாம் ஓப்பன் ஆகாது, ஒழுங்கா மூடிக்கிட்டாங்கனக்குள்ளே உட்காரு அப்படின்ற மாதிரி அவங்க மாமா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. மாமா விட்டுரு மாமா ப்ளீஸ் மாமா, நான் உனக்கு என்ன அப்படி பாவம் செஞ்சேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்துட்டு சுடர் கெஞ்ச, என்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கி போலீஸில் கழுதின்ன வச்சிங்கல்ல, ஜெயிலுக்கு அனுப்பி உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்துட்டு ஒரு இடத்துல இப்படி தள்ளி விட்டுற. சுடர் வந்துட்டு ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு எழில் வர்றாங்க. அந்த இடத்துல சுடரோட அப்பா நின்று அழுதுட்டு இருக்க, அங்கிள் எந்த பக்கம் போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இதோ இந்த பக்கம் தான் தம்பி அப்படின்னு சொன்னது, நீங்கள் காரில் ஏறி உட்காருங்க, ஒன்றும் ஆகாது சுடருக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை வந்துட்டு மாசா திருப்பி டடக்குன்னு தான் வண்டி வந்துட்டு கேர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி சரட்டுன்னு போய்கிட்டு இருக்காரு சுடரை காப்பாற்றுறதுக்கு. இந்த திக்கம் வந்துட்டு ஒரு காட்டு பக்கம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துக்கு சுடரை கொண்டு போயிடுறாங்க. சுடரை வந்துட்டு வண்டியிலேருந்து 2 ரவுடிங்க தரன்னு இழுத்துட்டு வர அவங்க மாமா முன்னாடி நடந்து போகிறாரு. போகிறப்போ ஒவ்வொரு இடத்துலையும் சுடர் ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு விட்டுட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல செருப்பு, ஒரு இடத்துல அவங்க வாட்சி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் வளையல், இதெல்லாம் கலட்டி விட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. டேய் குழியை தோண்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம சுடரை ஒரு நம்ம கேடியில் டீப்பாய் மாதிரி வச்சுட்டு புதைக்க போகிறாங்க. சுடர் வந்துட்டு அதை பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. மாமா விட்டுரு மாமா ப்ளீஸ் மாமா, நான் இனிமேல் உன் வம்புக்கே வரமாட்டேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி, அவ்வளோ அசால்ட்டாலாம் உன்னை விட்டுற முடியாது, அந்த டாக்டர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கே நீ ஆட்ட காமிக்கிறியா, என்னையே நீ வந்துட்டு சாதாரணமாக நினைச்சிட்டல, இப்போ நான் என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அதுக்குள்ளே தள்ள. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சு.